இந்த இடத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுடைய காணிகளை தங்களுடைய வரலாற்று காணிகளை விடுவிக்குமாறு பல ஆண்டுகளாக இந்த இடத்திலே சாத்வீக போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இந்த இடம் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த காலப்பகுதிகளில் மக்கள் இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது அடாத்தாக இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்த கூட்டுப்படைகள் இந்த விகாரையை கட்டி முடித்திருக்கின்றார்கள். இது எங்கள் மக்களுடைய பூர்வீக நிலம். எனவே இதை எங்களுடைய மக்கள் தங்களுடைய உரிமைக்காகத்தான் இந்த இடத்திலே சாத்வீக ரீதியிலே ஆண்டாண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டு எங்களுடைய உரிமை போராட்டம் முடக்கப்பட்டதன் பிற்பாடு தொடர்ந்தும் எங்களுடைய தமிழர் தாயக நிலப்பகுதிகளிலே இவ்வாறாக எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையிலே குடியேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்து தேவாலயங்கள் புத்த விகாரைகள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே காலங்காலமாக எங்களுடைய இனம் இந்த உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்திடம் எந்தவிதமான சாத்தியமான விடைகளும் கிடைக்காது. ஏனென்றால் இவர்கள்தான் இந்த இனப்படுகொலையை நடத்தியவர்கள். இவர்கள்தான் இன்றும் சட்டத்துக்கு புறம்பான முறையில் இந்த விகாரையை கட்டி போட்டு தங்களுடைய அரசு இயந்திரத்தை கொண்டு எங்களுடைய மக்களுடைய உரிமை போராட்டத்தை இவர்கள் அடக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களை பொறுத்த மட்டிலே இதற்கு சர்வதேச தலையீடு தேவை. சர்வதேசம்தான் எங்களுக்கான அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்திடமோ அல்லது இலங்கையை சேர்ந்த எந்த ஜனாதிபதியிடமோ நாங்கள் நம்பிக்கை கொள்வதாக இல்லை. இன்று கூட ஒரு மாற்று அரசாங்கம் வந்ததன் பிற்பாடும் எங்களுடைய மக்கள் நிராயுத பாணிகளாக இந்த சாத்வீக போராட்டம் செய்கின்ற பொழுது எங்களுடைய வணக்கத்துக்குரிய வேலன் சுவாமி அவர்களை சென்ற போராட்டத்திலே அடித்து அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற முறையிலே அவரை அடாத்தாக கைது செய்து ஒரு அநாகரிகமான முறையிலே நடந்து கொண்டார்கள். எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் வேண்டி நிற்பதெல்லாம் நாங்கள் எங்களுடைய நிலங்களிலே வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயக பூமி எங்களுடைய நிலங்களிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு சர்வதேச சமூகம் தலையீடு செய்ய வேண்டும். நாங்கள் உயிர்களை பலியாக்கி இருக்கின்றோம், இனப்படுகொலை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் தமிழர் தாயக நிலப்பகுதியிலே கட்டமைக்கப்பட்ட நிலையிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அங்கம்தான் இந்த திச விகாரை. எனவே இந்த எங்களுடைய மண் விடுவிக்கப்படும் மட்டும் சாத்வீக ரீதியிலே நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த இடத்திலே கூறி நிற்கின்றோம்.